இந்த அமர்வு ஒரு முக்கியமான அமர்வு அப்படின்னு சொல்ல முடியும். காரணம், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்குமே திராவிட மாடல் ஆட்சியில திறன் பயிற்சியுடன் கூடிய வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எப்படி சாத்தியப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலமா இவர்களுக்கு திறன் பயிற்சியும் வேலை வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு. 2023லேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 98,137 பேருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மூலமா வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்பட்டிருக்கு. இவர்களுக்கு என்ன மாதிரியான திறன் பயிற்சிகள் வழங்கப்பட்டது, அதன் காரணமா இன்னைக்கு அவர்களுடைய நிலை எந்த அளவு உயர்ந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே வணக்கம். நான் சொன்ன மாதிரி இவ்வளவு பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா 98,000க்கு மேலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புன்றது கிடைச்சிருக்கும் போது அதில் உங்களுக்கு கிடைச்ச வேலை வாய்ப்பு அப்படின்றது இவ்வளோ முக்கியமானது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில்? ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்திட்டம் மூலமாக எனக்கு சேரம் கோர்ஸ் வந்து படித்தேன் நான். இப்போ ஒரு கம்பெனியில் ப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்கேன். ஏன்னா என் அப்பா அம்மா கூலி வேலை செஞ்சு தான் என்னை படிக்க வச்சாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறமா இந்த ஒரு பயிற்சி மூலமாக நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன். இப்போ உங்களுடைய ஊர் எந்த ஊர்? தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், பாலக்கோடு மாவட்டம், சீரியம்பட்டின்ற கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கேங்க. குன் மோட்டார்ஸில் ரீட்டைலிங் ஃபைனான்ஸை பண்ணிகிட்ருக்கேன். இந்த வேலைன்றது உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்? ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வேலையை பற்றி எதுவுமே தெரியாது. இந்த பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே ஒரு அப்பாயின்மெண்ட்டு ரெடி பண்ணி கொடுத்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் அப்பா அம்மா கூலி வேலை செஞ்சு தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு இந்த வருமானம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய குடும்பத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு இந்த வருமானம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தருமபுரியிலேருந்து ஒரு பின்தங்கி ஒரு கிராமத்துலேருந்து வந்து இன்றைக்கு சென்னை மாதிரியான ஒரு நகரத்தில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்கும்போது எப்படி உணர்றீங்க? கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குங்க. ஏன்னா அங்கே வந்து வில்லேஜில் இருந்துட்டு வந்து இங்கே வந்து கொஞ்சம் டவுனில் பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுதுங்க மேம். எனக்கு நிறைய விஷயம் கற்றுக்கலாம், நம்ம லைஃப்பை கண்டிப்பாக முன்னோக்கி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தோணுதுங்க மேம். இவங்க சொன்ன மாதிரி ஆதி திராவிடர் பழங்குடியினர் அப்படின்ற அந்த ஒரு பிரிவில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கலாம், பள்ளி கல்லூரியை பாதியில் நிறுத்திருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கலாம், இவங்க எல்லாரையுமே கண்டறிஞ்சு அவர்களுக்காக பிரத்யேகமாக அவர்களுக்கு எந்த துறை மேல் ஆர்வம் இருக்கோ, அவர்களுக்கு எந்த துறையில் பயிற்சி கொடுத்தால் சரியாக இருக்குமோ அந்த துறைகளில் பயிற்சி கொடுத்து அவர்களுக்கான வேலை வாய்ப்பையும் தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கி கொடுத்திருக்காங்க. சமீபத்தில் இந்த ஆதி திராவிடர் பழங்குடியினர் துறை மூலமா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலமா பயிற்சி பெற்ற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புக்கான ஆணைகளை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே கொடுத்தாங்க. உங்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அன்னைக்கு அந்த ஆணை கொடுக்கும்போது அந்த ஒரு நேரம் மொமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மேம். நான் இந்த இடத்துக்கு வருவேனான்னு நான் யோசிக்கல. கண்டிப்பாக சாரை வந்து பார்ப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையால் நான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கினது ரொம்ப சந்தோஷம் மேம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு வார்த்தையே இல்லை மேம் அது சொல்கிறதுக்கு. ஏன்னா அவரை மீட் பண்ணுறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. எங்களை மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப பின்தங்கிய வில்லேஜ்லேருந்து வந்திருக்கோம். வந்து அவரை மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்து இந்த ஒரு பயிற்சி மூலமாக எங்களை வந்து அவர் மீட் பண்ணாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி மேம் அவருக்கு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பேகன் விக்னேஷ். நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வாலாஜாபாத் காஞ்சிபுரமில் படித்தேன். நான் சிங்கிள் பேரண்ட் சைல்டு தான். அம்மா மட்டும்தான் வளர்த்தாங்க. கொஞ்சம் பின்தங்கிய குடும்பம் தான். 12th முடிச்சுட்டு என்ன படிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னோடய டீச்சர் சஜஸ்ட் பண்ணாங்க, தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலயமா டெக்பின்ற ஒரு ப்ரோக்ராம் ஹெச்சிஎல் கூட டைப் வச்சு நடத்துகிறாங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களே ஃபண்ட் பண்ணுறாங்க, ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணால் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டில் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் பாஸ் பண்ணிவிட்டு 12 months ட்ரைனிங் கொடுத்தாங்க. 12 months ட்ரைனிங்கில் எனக்கு நல்ல ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணி விட்டாங்க. இந்தியாவில் முன்னணி நிறுவனமான ஹெச்சிஎல்லே எனக்கு வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயாக கன்வெர்ட் ஆனேன். ஃபுல் டைம் எம்ப்ளாயி கன்வெர்ட் ஆன பிறகு பேரலாக அவங்களே காலேஜஸ் படிக்க வைக்கிறாங்க. ஸோ ஒரு 4 to 5 காலேஜஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நான் வந்து சாஸ்திராவில் பிசிஏ படிக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்த தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகத்திற்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக கிடைச்ச இந்த ஹெச்சிஎல்ல இந்த டிக்பி பயிற்சின்றது எவ்வளோ முக்கியம், அந்த ஸ்காலர்ஷிப்ன்றது எவ்வளோ முக்கியம்? லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில். காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸில் வந்து இன்டர்வியூ ட்ரை பண்ணியிருந்தாலும் கிடச்சிருக்குமா எனக்கு தெரியல. ஸோ இவ்வளோ பெரிய நிறுவனத்தில் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் நல்லாவும் பயன்படுத்திக்கிட்டேன். நான் நல்லா முன்னேறிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் அர்ஷியா. நான் ஈரோடு மாவட்டத்துலேருந்து வரேன். நான் வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு தினசரி வேலை தான் பார்க்குறாரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. நான் ரயில்வே காலனி முனிசிபல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணேன்.
சேம் வந்துட்டு 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன யோசிப்போம், எல்லோரும் ஹையர் செகண்டரி என்ன கிராஜுவேஷன் பண்ணலான்னு யோசிப்போம். ஸோ என்னோடய லைஃப்லேயுமே வந்துட்டு நான் என்ன நல்ல காலேஜில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அதை படிக்க வைக்க முடியாத நிலமையில் வீட்டு சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ வந்துட்டு கடன் வாங்கியும் படிக்க முடியாத அளவுக்கு எல்லாருமே தான் இருக்காங்க. இப்போது கடன் வாங்கி அவ்வளோ பெரிய காலேஜில் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹையர் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியுமாங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தேன். கரெக்டாக அப்போ என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணது தான் என்னன்னா, இப்படி வந்து கவர்மெண்ட் வந்து டிஎன்எஸ்டிசி மூலமாக வந்துட்டு ஹெச்சிஎல் நிறுவனத்தில் வந்துட்டு ஒரு இயர்லி டெக்பி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு நானும் சரி நம்ம போய் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தேன். அவங்களும் வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லா லீட்ஸுமே வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க, நீங்கள் பண்ணுங்கள் அவங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு அங்கே பண்ண அசஸ்மெண்ட்டு இன்டர்வியூஸ் எல்லாமே க்ராக் பண்ணேன். அவங்களும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி சரி ஓகே நீங்கள் வந்துட்டு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 1 இயர் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ அந்த 1 இயர் ட்ரைனிங்கில் வந்துட்டு நான் நிறையாவே கற்றுக்கிட்டேன். ஃபுல் ஸ்டாக் ஜாவா வந்துட்டு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அந்த கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ், ஸோ வந்து நம்ம 12th ஆஃப்டர் வந்து ஒரு ரியல் டைம் ஹெச்சிஎல் டாப் ஐடி கம்பெனியில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுங்கிறது ட்ரீமில் கூட வந்து யோசிக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஸோ வந்து இப்போ வந்து நான் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து எனக்கு அது ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம பேரலாக வந்து ஹையர் எஜுகேஷன் பண்ணிகிட்ருக்கேன். மெயின் வந்து இப்போ நான் எதிர்பார்த்தது வந்து வெறும் ஹையர் எஜுகேஷன் தான். ஆனால் இப்போ எனக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் ஹையர் எஜுகேஷனுங்கிறது வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் டாப் யூனிவர்சிட்டி, அது பிட்ஸ் பிளானிங்கிறது வந்து டாப் யூனிவர்சிட்டி. ஸோ அதில் வந்து ஹையர் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் இயர் வந்து இப்போ படிச்சுட்ருக்கேன். ஸோ வந்து பேரண்ட்ஸ்க்குமே வந்துட்டு எந்த ஸ்ட்ரகிளும் கொடுக்க முடியாது. நம்மளே வந்து நம்ம செமஸ்டர் ஃபீஸுமே வந்து நம்மளே பே பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் செமஸ்டர் ஃபீஸும் வந்து ஹெச்சிஎல் நிறுவனம் வந்து நம்மளுக்கு வந்து ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அதனால் வந்து டிஎன்எஸ்டிசிக்குமே வந்து அண்ட் ஹெச்சிஎல் டைப் பண்ணியிருக்க 2 பேர்த்துக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு முதலமைச்சருக்குமே வந்து ரொம்ப பெரிய மனமார்ந்த நன்றியை வந்து நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதில் படிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது 12th முடிச்ச உடனே வேலை அப்படின்றத யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கு? 12th முடிச்சதுக்கப்புறம் வேலைங்கிறது ஒரு நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு இதுதான். எல்லோரும் காலேஜ் லைஃப்பை தான் எதிர்பார்த்துருப்பாங்க. காலேஜில் தான் நல்ல காலேஜில் படிக்கணும், ஏன்னா நல்ல காலேஜில் படித்தா தான் நல்ல கேம்பஸ் இன்டர்வியூஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டாப் காலேஜஸ் வந்து தேடி போயிட்டுருக்காங்க. ஆனால் நாங்கள் 12th அப்புறமே ஒரு டாப் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோங்கிறதே வந்து ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம்தான். ஸோ அதனால் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோடய பேர் அரவிந்த் குமார் அன்பழகன். எனக்கு ஊர் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் பள்ளங்குடின்னு ஒரு சின்ன கிராமம் தான். நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு சின்ன கம்பெனியில் அந்த மாதிரி கடைங்க அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு டிராயிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அதுக்கான நல்ல பிளாட்ஃபார்ம் இல்லாமல் ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சோஷியல் மீடியா மூலமாக பார்த்து தான் இந்த நீயே உனக்கு ராஜா ஸ்கீமில் தாஞ்சூர் பெயிண்டிங் பற்றி பார்த்தோம். ஸோ அதில் போய்ட்டு 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இப்போ ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ நான் எங்கேயும் வெளியில் வேலை பார்க்கல. ட்ரைனிங் முடிச்சது உடனே எனக்கு ஒரு 15 ஆர்டர் வந்தது. அந்த ஆர்டர் முடிச்சு அது இல்லாமல் இப்போ 20 ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கேன். கோல்டை வச்சு பண்ணுறதுனால நல்ல வேல்யூ இருக்குது. அப்புறம் இதை வச்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே இதை மோஸ்ட்லி யாரும் எடுத்து பண்ணுறது கிடையாது. தஞ்சாவூர் மாவட்டத்துலேயும் அதிகம் யாரும் பண்ணுறது இல்லை. ஸோ அதை கற்றுக் கொடுக்கவும் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. குறிப்பிட்ட பேர் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த விஷயம் இதில் கற்றுக்கிட்டு இப்போ நிறைய பேர் கற்றுக்குறாங்க. இதை 100 பேருக்கு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதை கற்றுக் கொடுக்குறதுக்காக எங்கள் கூட சேர்ந்துலாம் அதுக்குன்னு ஒரு முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். இது இல்லாமல் இப்போ லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்டில் தாஞ்சூர் பெயிண்டிங் முடிச்சுட்டு அது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய டீமோட சேர்ந்து. இது மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயும் கிடச்சிருக்காது. ஸோ இந்த ஸ்கீம் வந்ததுனால எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி நீயே உனக்கு ராஜா அப்படின்றது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திட்டம் சொல்லலாம். ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கைவினைகளை ஊக்குவிக்கணும், கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த மாதிரியான தஞ்சாவூர் பெயிண்டிங்காக இருக்கட்டும், மர வேலைப்பாடுகளாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஊக்குவிக்கணும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் வலுவாக்க வேண்டும் அப்படின்றதுனால இந்த வேலைகளில் ஈடுபட்டு இருக்கவங்களை கண்டறிஞ்சு அவர்களுக்கு மேலும் பயிற்சி கொடுத்து அதன் மூலமாக அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கான வாய்ப்பும் தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட வந்து ஒரு கலை இருந்தது, ஆனால் இவ்வளவு நாளாக நீங்கள் போய் சொல்லும்போது எந்த இடத்துலையும் அதற்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், நான் ஃபஸ்ட்டு போர்ட்ரேட் பண்ணுவேன். நான் லைவாகவே போர்ட்ரேட் பண்ணுவேன். அதுக்கான வேல்யூ இருக்காது. ஆனால் இப்போ தஞ்சாவூர் பெயிண்டிங் வந்து கோல்டு வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஏகப்பட்ட பேர் அது டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. நார்மல் டிராயிங் மாதிரி கிடையாது. போர்ட்ரேட்லேருந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் கொண்டு வந்தது இந்த ஒரு பயிற்சியில் தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் அந்த போர்ட்ரேட் ஆர்டருமே நிறைய கிடைக்காது. தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் பண்ணி கொடுப்பேன். இப்போ பெங்களூர், ஹைதராபாத் எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு ஆர்டர் வருது. ஸோ நிறைய எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ சொல்லப்போனால் உங்களை ஒரு முதலாளி ஆக்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்ல முடியும். அனைவருக்கும் வணக்கம்.
என் பேர் ஷர்லினா. நான் திருவொற்றியூர்லேருந்து வரேன். எங்கள் வீட்டில் என்னை 12th வரையும் தான் படிக்க வச்சாங்க. ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் என்னால் படிக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம 12th முடிச்சுட்டு ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கும் போது யாரும் நம்மளுக்கு வந்து ஜாப் கொடுக்க மாட்டாங்க. ஒரு டிகிரி அப்படின்னு வந்து எல்லாருமே கேட்பாங்க எல்லா கம்பெனிலையும். பட் ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி நான் வேலை தேடும்போது எனக்கு வந்து கிடைக்கல. அதனால் என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஆஃபர் பண்ணாங்க, இந்த மாதிரி வடசென்னை வளர்ச்சி திட்டம் மூலயமா நம்மளுக்கு வந்து நிறைய ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதில் போய் ஜாயின் பண்ணி பிளான் சூப்பர்வைசராக எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. நல்லா பண்ணேன். ஒரு 5 to 6 months கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து எனக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுத்து இப்போது ட்ரைனிங் போயிட்டுருக்கு. கம்பெனி உள்ள ஒரு ட்ரைனராக எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணிகிட்ருக்கேன். வடசென்னை வளர்ச்சி திட்டம்ன்றது வடசென்னையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், வேலையில்லா இளைஞர்களை கண்டறிஞ்சு அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும். இவங்கள மாதிரி உயர்கல்வி படிக்க முடியல, 12ஆம் வகுப்போட நின்றுட்டேன் அப்படின்ற கூடிய இருக்கவங்களை கண்டுபிடிச்சு அவர்களுக்கான பயிற்சியும் வேலை வாய்ப்பும் உருவாக்கி தரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த ஒரு திட்டம் அப்படின்றது தொடங்கப்பட்டது. இன்னைக்கு இந்த திட்டம் மூலமா நூற்றுக்கணக்கானவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு. அப்போ இந்த வேலை கிடைச்ச பிறகு உங்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு? எனக்கு வந்து எங்கள் அம்மா என்னை படிக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை நம்ம எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சு. நம்ம கையில் பணம் இருந்தால் தான் நம்மளுக்கு தேவையானதை வந்து வாங்கிக்க முடியும், எதுனாலும் வந்து நம்மளால் செய்ய முடியும். அப்போ வந்து நம்ம போய் ஒருத்தவங்க கிட்ட நிற்க முடியாது, எனக்கு இந்த தேவை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது யாரும் நம்மளுக்கு செய்ய மாட்டாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல எனக்கு இந்த ஜாப் கிடைச்ச பிறகு நம்மளுக்கு தேவையானதை வாங்கிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைச்சிது. இது மூலயமா நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு திறன் கிடைச்சிது. அது மூலயமா வந்து இன்னும் என்னுடைய ஸ்கில்லை நான் எப்படிலாம் டெவலப் பண்ண முடியுமோ என்னால் பண்ணிக்க முடியும். அடுத்து என்னவாகணும்? அடுத்து அந்த நம்ம இன்னும் ஸ்கில்லை டெவலப் பண்ணி நம்ம ஒரு பெரிய எம்ப்ளாயாக இது பண்ணணும். இப்போது எம்ப்ளாயாக இது பண்ண பிறகும் நான் 10 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலமா பயிற்சியுடன் வேலை வாய்ப்பு இந்த இளைஞர்களுக்கு கிடைச்சிருக்கு. இதற்கு முன்னாடி தன்மீதே ஒரு பெரிய நம்பிக்கை அப்படின்றது இல்லாம அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ற கேள்வியோடு இருந்த எல்லாருக்குமே இன்னைக்கு அவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து வேலை வாய்ப்பும் கொடுத்து மிகப்பெரிய நம்பிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்திருக்காங்க. அதுதான் இவர்களுக்கான தேவையாகவும் இருந்திருக்கு. இந்த நம்பிக்கை அப்படின்றது அடுத்த கட்டத்திற்கு இவர்களுடைய வாழ்க்கையில தங்களை முன்னேற்றம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கனி. தென்காசி மாவட்டம் இடையங்களா இருந்த ஒரு கிராமத்துலேருந்து வரேன். நான் வந்து +2 டிகிரி முடிச்சு தான் வரேன். எங்கள் அப்பா அம்மா ஒரு கூலி வேலை தான் பார்க்குறாங்க. சொல்லப்போனால் எங்கள் அம்மா ஒரு தூய்மை காவலர் தான். அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக இப்போ 2-3 மாதம் இருக்கும். அவங்களுக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. டிகிரி முடிச்சு 1 வருஷம் சும்மா தான் இருந்தேன். அடுத்து எங்கள் அம்மா வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் அப்பா கூலி வேலை தான் பார்க்குறாங்க. இப்போ ரீசெண்டாக ஆப்ரேஷன் பண்ணவும் நான் என்ன பண்ணுறது எது பண்ணு தெரியல. எங்கள் அம்மா ஒரு சின்ன ஒரு குடம் கூட என்னால் தூக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. சரி என்னடா செய்ய எது செய்யன்ட்டு ஒரு மாதிரி இருந்தது. அப்போ தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, தூத்துக்குள்ள இந்த மாதிரி இந்த தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலிமா ஒரு வேலைவாய்ப்பு முகாம் நடத்துகிறாங்க, அங்கே போய் நீ என்னென்னு பாரு அப்படின்னாங்க. அது மூலியமாக நாங்கள் போனேன். நிறைய கம்பெனிஸ் வந்தாங்க. அப்போ அதில் ஒரு கம்பெனி முருகப்பா கம்பெனிலேருந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு 2 மாதம் ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கு. இப்போ ரீசெண்டாக இப்போ 10 நாள் தான் ஆகிருக்கு. ட்ரைனிங் முடித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்ட்டு எதிர்பார்க்குறேன். அதனால் இது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக்கு நான் ரொம்ப எங்கள் அம்மாவுக்கு சேர்த்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து வேலை இல்லாமல் தான் இருந்தேன் அப்படின்னீங்க. அப்போ இன்னைக்கு முருகப்பா மாதிரியான ஒரு மிகப்பெரிய குழுமத்தில் வேலைக்கான வாய்ப்பு உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த சூழல் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ முக்கியமானது? எனக்கு முக்கியமாக இல்லை, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முக்கியமானது நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா இதனால் என்ன செய்யுது ஏதாச்சும் என் பிள்ளை என்ன செய்ய போகிறான்னு தெரில. அதனால் எங்கள் அம்மா இது ரொம்ப நான் சந்தோஷப்படும். எங்கள் அம்மா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதில் போய் எப்படியாவது நல்லபடியாக அங்கே போய் நல்லா வேலைக்கு பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி நான் நல்லபடியாக இருந்து நல்ல ஒரு வேலைக்கு போவேன் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அம்மா வந்து தூய்மை பணியாளராக இருந்திருக்காங்க. இப்போது இன்னைக்கு உங்கள் அம்மாவை எப்படி வச்சு பார்க்கணும் உங்களுக்கு வருங்காலத்தில் அப்படின்னு ஆசை இருக்குது? இது வரைக்கும் அவங்க கிராமத்தில் தூய்மை காவலராக இருந்தாங்க. அவங்களுக்கு நான் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். அவங்க அந்த ஃபீல்டில் இறங்க வைக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் இன்னும் அவங்கள தெருவில் எல்லாத்துலேயும் போய் எல்லாமே பார்த்தாங்க, வச்சாங்க, குப்பாடினாங்க. சரி இப்போ நான் என்ன படிக்க போகும்போது கூட எங்கள் அம்மா இந்த வேலை தான் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லி இது எனக்கு ஒரு முக்கியமான எனக்கு எவ்வளோ முக்கியமானது எனக்கு ரொம்ப தெரியும். இப்போ உங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்புக்கு காரணம் தமிழ்நாடு அரசாங்கம். ஆமாம் மேம். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எங்கள் குடும்ப சார்பாக நான் ரொம்ப எல்லாத்துக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கலனா நான் இது வரைக்கும் எப்படி சொல்லி எங்கள் அம்மா இருந்திருப்போமா என்னன்னு தெரில. ஆனால் எல்லோரும் அப்படி பேசும்போது அந்த அளவுக்கு எங்களுக்கு அப்படி இருந்தது. ஆனால் இப்போ இது இருக்க போய் நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்ட்டு எதிர்பார்க்குறேன். அப்படி இந்த வாழ்க்கைக்கு இது கிடைக்கலன்னா இந்த அளவுக்கு நான் இங்கே வந்திருப்பேனா எதுன்ட்டு எனக்கு தெரியலை. சொல்லப்போனால் வீட்டில் எல்லோரும் இருப்பாங்களா என்னன்ட்டு தெரியல. எனக்கும் தங்கச்சி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரீசெண்டாக இப்போ
மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க, எனக்கு வயசு வந்துட்டு, அதுக்குன்ட்டு வீடு இல்லை ஒன்றும் இல்லை. எல்லோரும் அந்த மாதிரி சீர் எல்லாமே கேட்குறாங்க. அதுக்கான பணம் எனக்கு எங்ககிட்ட இல்லை. அதனால் இந்த இந்த இதில் நல்லா ஜாயின் பண்ணிக்கிட்டு அது என் தங்கச்சிக்கு நல்ல ஒரு மேரேஜும் எங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஒரு வீடையும் கட்டி இருப்போம். சொல்லப்போனால் என் தங்கச்சி கூட படுக்க இடம் இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி இடம் இருக்கணும் எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் நானே எப்போவுமே வெளியே தான் படுத்து கிடப்பேன். அதை புரிஞ்சு எப்படியாவது இது நல்ல வேலைக்கு போய் நல்லபடியாக ஒரு வீடை கட்டி என் தங்கச்சி எப்படியாவது கரை சேர்த்து விடணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு சீக்கிரமே வேலை கிடைக்க போகுது. உங்களுடைய முதல் மாத சம்பளத்தில் என்ன பண்ண போகிறீங்க? முதல் மாதம் சம்பளத்தை எங்கள் அம்மாவுக்கு தான் போய் ஃபஸ்ட்டு போய் கொடுப்பேன். அவங்க அதை என்ன பண்ண சொல்கிறேன், எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, முதல் மாதம் சம்பளத்தை நீ எதுவுமே செலவழிக்கக்கூடாதா, இந்த மாதிரி இந்த சும்மா சாப்பிடாமல் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதனால் என்னோடய ஒவ்வொரு பர்த்டேக்கு எங்கள் அம்மா ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க. கொடுக்கும்போது நீ ஃப்ரெண்ட்ஸுக்கு இது கூட பண்ண வேண்டாம், இந்த சாப்பிடாமல் இருக்காங்க பற்றியா, அவங்களுக்கு ஏதாவது நீ போய் பண்ணி விடு, ஒரு சாப்பாடாவது நீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீ முதல் மாதம் சம்பளத்தை நம்ம ஒத்த பைசா கூட எடுக்கக்கூடாது. அதனால் இந்த சம்பளத்தை வந்து நம்ம சாப்பிடாத இருக்கிறதுக்கு நம்ம ஒரு 10 பேரோ இல்லை 15 பேரோ அவங்களுக்கு ஒரு சாப்பாடு நம்ம கையால் கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்கள் அம்மா மூலியமாகவும். என் பேர் லாவண்யா. நான் தருமபுரி டிஸ்ட்ரிக் அரூர் தாலுக்காவில் நம்மங்காடுன்ற வில்லேஜிலேருந்து வரேன். நான் வந்து பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். முடிச்சுட்டு 2 வருஷம் வீட்டில் தான் இருந்தேன். அப்பா அம்மா கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, அப்பா ஹார்ட் பேஷண்ட், அவர் வெளியே வேலைக்கு போக மாட்டார், அம்மா மட்டும்தான் போவாங்க. அவங்க கூட சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வீட்டில் சமைக்கிறது, அப்புறம் ஈவினிங் டைமில் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி தருவேன். அது 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்கூல் ஸ்டாஃப் மூலிமா தான் எனக்கு இது நான் முதல்வன் திட்டம் மூலிமா இது மாதிரி சிஆர்எம்ன்ற ஒரு கோர்ஸ் பண்ணுறாங்க பெங்களூரில், சொல்லித்தராங்க, நீ போ, அதன் மூலிமா உனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்குன்னு சொன்னாங்க. நானும் 3 மாதம் என்டிடிஎஃப்பில் சிஆர்எம் கோர்ஸ் பண்ணிவிட்டு போன வாரம் தான் முதலமைச்சர் கையால் ஆஃபர் லெட்டர் வாங்கினேன். ஸோ இந்த வாரம் மண்டே நான் போய் ஜாயின் பண்ண போகிறேன். எப்படி இருந்தது முதலமைச்சர் கையால் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும்போது? டிவியில் மட்டுமே பார்த்துட்டு இருந்த எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒவ்வொருத்தருக்கு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதோட நான் 3வது டைமாக தான் சென்னைக்கே வந்திருக்கேன். கனி சொன்ன மாதிரி தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் தூத்துக்குடியில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமை நடத்துகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய மகள் அவர்களுக்கான வேலைவாய்ப்பாக இது அமைந்தது. அதுலேயும் அருந்ததியினர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாமாக இது இருந்தது. இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்றாங்க. அதில் நிறைய பேருக்கு வந்து பணி வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கனி, இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க சமூகத்தால் ஒரு பக்கம் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு, அதுக்கு எல்லாத்தையும் தாண்டி எவ்வளவு நம்பிக்கையோட இந்த சமூகத்தை மீண்டும் உங்களுடைய வேலை மூலமாக நீங்கள் அணுகுவீங்க? ரொம்ப இதாக பேசினாங்க. சரி, அதெல்லாம் இப்போ எங்கள் அம்மாட்ட நான் நிறையா சொல்லி பார்த்தேன். இந்த மாதிரி பேசுகிறாங்க வைக்கிறாங்க, அவங்க அப்படி தான்டா பேசுவாங்க வைப்பாங்க, அதெல்லாம் எதுவும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறாத, நம்மளும் ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது அவங்களே எல்லாமே புரிஞ்சுப்பாங்க, ஏன்டா பேசணும், ஏன் இப்படி வச்சோம் அப்படி அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் இங்கே வேலை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப இதாக எடுத்துக்கிறேன். என் பேர் பூஜா. நான் ட்ரிபிள்கன் சென்னையில் இருக்கேன். ஐம் எ மேரிட் உமன், ஐம் எ ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு ரொம்ப நாளாக வந்து ப்ரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஃபினான்ஷியலாக டிபெண்டாக இருந்தப்போ எனக்கு இந்த தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் மூலயமா மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் 70 days வந்து எனக்கு சிஸ்டர் வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ ஜாயின் பண்ணேன். ஜஸ்ட் மேக்கப் மட்டும் இருக்குன்னு நினச்சி ஜாயின் பண்ணதில் வந்து ஃப்ரம் பேசிக் டு அட்வான்ஸ், அதாவது பியூட்டிஷியன், ஹேர் ஸ்டைலிஸ்ட், ஹேர் கட், சாரீ ட்ராப்பிங், ப்ரீ ப்ளீட்டிங், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேக்கப் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரீசெண்டாக தான் எங்களுக்கு கம்ப்ளீட் ஆச்சு கிளாஸ். ஆனால் நான் இப்போ வந்து கரண்ட்டாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வீட்டிலே வந்து தனியாக ஒரு ரூமில் வந்து ஹோம் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய கிளைண்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இப்போ ஒரு ஃபேஷியல், கோல்டன் ஃபேஷியல், மெனிக்யூர், பெடிக்யூர், அவங்க கேட்குற சர்வீஸ் ஏற்ற மாதிரி நான் சார்ஜ் பண்ணி இப்போ ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ ஃபினான்ஷியலாக டிபெண்டாக இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. இந்த வாய்ப்பளித்த தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், சிஎம் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இவ்வளவு நாளாக வந்து வீட்டில் இருந்தீங்க, அப்போ வருமானம் இல்லை, அப்போ இன்னைக்கு ஒரு வருமானம் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கீங்க, சுயமரியாதை முக்கியமாக. ஆமாம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. ரொம்ப இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் ஏதாச்சும் ஒரு தேவைன்னா நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட வந்து டிபெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட தேவைக்கு நம்மளே எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அவர் இப்போ வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு, உன்னோட இதை வந்து நீயே பார்த்துக்கிற, ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு மோட்டிவேட் பண்ணுறாரு. அது மூலயமா எனக்கு ஃபேமிலியில் ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சு.
எனக்கு தேவையானது எனக்கு நான் மட்டும் செஞ்சுக்கிறது இல்லாமல் என் ஃபேமிலிக்கும் நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆனதுக்கும் என்னை இண்டிவிஜுவலாக என்னோட இதை பார்த்துக்கிறதுக்கு சிஎம் சார் எனக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி என்னோடய ட்ரீம் வந்து தனியாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணுன்னு, அதுக்கு பிளேஸ்மெண்ட்டும் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பிராண்டட் கம்பெனிஸில் டோனி அண்ட் கை நேச்சுரல்ஸில் வந்து எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பூஜா சொன்ன மாதிரி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கு பெரும்பாலும் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் வேலை இல்லாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு வருமானம் தேவையாக இருக்கும். அவர்களுக்கு இந்த மாதிரியான பயிற்சிகள், டெய்லரிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான அழகு கலை சார்ந்த பயிற்சிகள் எது அவர்களுக்கான தேவையாக இருக்கிறதோ அந்த பயிற்சி அவங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு அவங்கள வந்து தனியாக அவர்களை வருமானம் ஈட்டும் வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் பூஜா சொன்ன மாதிரி தன்னம்பிக்கையுடையவர்களாக சுயமரியாதையை மேலும் பெற்றுக்கொள்பவர்களாக வந்து மாற்றிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு லேடிஸ்க்கு அது ரொம்ப முக்கியமானது. யாருமே ஃபஸ்ட் நம்ம டிபெண்டாக இருக்கக்கூடாது, நம்ம இண்டிவிஜுவலாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது என்னோடய ட்ரீமாகவும் இருந்துச்சு. மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து என்னோடய ட்ரீமாக இருந்துச்சு. ப்ரைவேட் கோர்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறப்ப 1 to 1.5 lakh அதை சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. சர்வீஸ் இவ்வளோ சார்ஜ் ஆகும்னாங்க. அப்போ இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வணக்கம் மேடம், என் பேர் பிரபாகரன். நான் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன். நான் தஞ்சாவூரில் கல்யாண சுந்தரம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 12th வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் டிப்ளமோ மெக்கானிக்கல் படித்தேன். படிச்சுட்டு பிஏ அதுக்கப்புறம் தமிழ் யூனிவர்சிட்டியில் படித்தேன். அதுக்கப்புறம் படிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப டிப்ளமோ முடிச்சுட்டு வெளியூரில் தான் போய் வேலை பார்க்குற மாதிரி இருந்தது. வெளியூரில் வேலை பார்க்கப்போ ரூம் ரெண்ட்டு, சாப்பாடு இதுக்கே செலவாயிரும். இப்போ மாதம் 15,000 நான் சம்பளம் வாங்குறேன்னாக்கா அந்த 15,000 பாதி அங்கேயே செலவாயிரும். வீட்டுக்கு குடும்பத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி இந்த சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க, நீயே உனக்கு ராஜான்னு சொல்லி தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலயமா பித் ஒர்க்குன்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. அது எப்படின்னாக்கா அந்த பழைய பொம்மைகள்லாம் செஞ்சு கலையை மறந்து போயிட்டாங்க. பாதி பேத்துக்கு தெரியவே மாட்டாங்குது. இப்போ அந்த கலையை எடுத்து செய்கிறதுனால நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க அந்த பொருள் செஞ்சு தர சொல்லி. அந்த பழைய கலையை மீட்டெடுக்கிற மாதிரி அதில் ஒரு திருப்தியாகவும் இருக்குது. அந்த பொருள் நம்ம செஞ்சு தரதை பார்க்கறது அவங்க சந்தோஷப்பட்டு நிறைய பேர் வாங்குறாங்க. இப்போ ஒரு பொருள் 2,500 எப்படியும் ஒரு வாரத்தில் 10 செஞ்சுருவேன். மாதம் 15,000 நான் செலவு பண்ணி வீட்டுக்கு ஒன்றும் கொடுக்க முடியல. இப்போ இந்த தொழில் மூலயமா நான் செஞ்சு மாதம் 15,000 20,000 வாரத்துக்கே நான் செஞ்சிடுவேன். அதனால் நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க என்கிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. ஒரு பக்கம் உங்களுடைய வேலையும் பார்த்துக்கிறீங்க, இன்னொரு பக்கம் இந்த சுய தொழிலையும் பார்த்துக்கிறீங்க. நான் இப்போ திருப்தியாக சந்தோஷமாக இருக்கேன். இந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுத்த தமிழக முதல்வருக்கும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துக்கும் நன்றியை தெரிவித்துள்ளேன். என் பேர் கௌதமி. நான் சின்னக்கரட்டூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். சேலம் மாவட்டம். எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது. என் கணவர் இறந்து 4 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து 8th படிக்கிறாங்க. உள்ளூர் பள்ளியில் தான் அவங்க வந்து படிச்சிட்ருக்காங்க. இப்போது என் கணவர் இல்லாத அந்த நிலையை வந்து நான் இந்த இடத்துல வந்து ஏன் சொல்லணும் அப்படின்னா, என்ன மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் வீட்லேயே முடங்கி கிடக்கிறவங்க வெளியே வரணும். இன்றைக்கி நான் வந்து ஒரு HDFC ஃபினான்ஸ் சர்வீஸில் வந்து நான் ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருக்கேன். எனக்கு அந்த ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து என் கணவர்கிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ண முடியலையேன்ற வருத்தம் எனக்கு இருக்குது. என் மூலிமா வந்து இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாமல் உள்ளே இருக்கவங்க, என் மக்கள் வந்து வெளியே வரணும். இந்த இடத்துல நான் அதை வந்து ரொம்பவுமே பதிவு பண்ணுறேன். காரணம் என்னென்னா, படிச்சுட்டு கணவர் இறந்துட்டாரு, இனிமேல் நமக்கு எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு உள்ளேயே இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மேம்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காக கண்டிப்பாக அவங்க மேலே வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நான் அந்த இடத்துல மெயினாக நான் வந்து அதை பதிவு பண்ணுறேன். என்னை எங்கள் அப்பா படிக்க வச்சார். எங்கள் அப்பா விவசாயம் தான் பண்ணுறாங்க. என் மாமனார் மாமியார் அவங்க எல்லாருமே ஒரு வயசான ஒரு 60 வயசு பக்கமாக இருக்கவங்க. யாராலையும் எனக்கு வந்து அவங்கக்கிட்ட போய் நான் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. எனக்கு இதை கொடுங்க, எனக்கு இது செய்யுங்க, என் பிள்ளைக்கு இதை செய்யுங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நான் எல்லாத்துக்குமே செய்கிற அளவுக்கு எனக்கு அந்த தைரியம் கொடுத்த முதலமைச்சர் ஐயாவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால், போன வாரம் தான் நான் ஐயா கையால் வந்து ஆஃபர் லெட்டர் வாங்கினேன். எல்லாத்துக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய தருணம் எனக்கு கிடைச்சது. ஒரு 1.5 நிமிஷம் அவருக்காக நான் வந்து நன்றி உரை பேசினேன். அதை வந்து இப்போ வரையும் என்னால் மறக்க முடியல. அது வந்து ஒரு சேனலில் என் வீட்டில் எல்லோரும் பார்த்துட்டு, ஒரு பேப்பரில் என்னை பார்த்துட்டு எல்லாருமே வந்து என்னை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, ரொம்ப பெருமையாக என்னை நினைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு என் கணவர் இல்லைங்கிறது உண்மையாலுமே அதை நான் வருத்தப்படுறேன். இந்த 4 வருஷம் நடுவில் இடைவெளி இருந்தது நீங்கள்ல, அதில் இந்த கடைசி இப்போ தான் நீங்கள் அதுக்கான தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக இந்த பயிற்சி நீங்கள் இப்போ தான் எடுத்துக்கிட்டீங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த அந்த காலகட்டத்துக்கும் இன்றைக்கு நீங்கள் இருக்கிறதுக்கும் என்ன வேறுபாடை நீங்கள் உணர்றீங்க?
என் கணவர் இறந்ததுக்கப்புறம் நான் ரொம்பவுமே எனக்கு எதுவுமே செய்யறதுக்கான அந்த இதே இல்லை. நான் படிச்சிருக்கேன். ஆனால் நான் போய் வெளியில் வேலை செய்யறதுக்கோ இல்லை என்னோட அந்த மனநிலையில் வந்து நான் ரொம்பவுமே இது பண்ணேன். ஆனால் என் பிள்ளைய வளர்த்தியே ஆகணும், யாரையும் வந்து நான் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதுனால சின்ன சின்ன வேலைக்கு போனேன், டியூஷன் எடுத்தேன். எனக்கு எந்த வருமானமும் போதுமானதாக இல்லை. அப்போது வந்து நான் எங்கள் பாப்பா படிக்கிற உண்டூர் விட பள்ளியில் அவங்க எச்எம் மூலியமாக எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு முகாம் வந்து போடுறாங்க சேலத்தில், நீ அங்கே போ அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போனேன். அங்கே போனதுக்கப்புறமே எனக்கு எந்த தெளிவுமே இல்லை. 3 மாதம் கோர்ஸ் படிக்கணும், தங்குறதுக்கு உங்களுக்கு எல்லாமே தந்துடுவாங்க, சாப்பிட்றதுக்கு அப்படின்னாங்க. அங்கே போயிட்டதுக்கு அப்புறமே தான் எங்களுக்கு ரொம்பவுமே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த நம்பிக்கையை வந்து ரொம்பவுமே கொடுத்தாங்க. அடுத்த ஒரு 4 நாள்லேயே நாங்கள் வந்து எங்களை இங்கேருந்து ரொம்ப கேரிங்காக, இப்போ வரையுமே எங்களை ரொம்ப கேரிங்காக எடுத்து கவர்மெண்ட் வந்து எங்களை வந்து சேஃபாக ஒரு வேலையில் உட்கார வச்சுருக்காங்க. இந்த நிமிஷம் வரையும் நாங்கள் வேலைக்கு வந்து சேர்ந்துட்டோமா, நாங்கள் கரெக்டான ரூமில் இருக்கோமா, நாங்கள் கரெக்டாக சாப்பிட்றோமா அப்படின்னு ஒவ்வொருமே அந்த துறையிலேருந்து எங்களை கேட்டுட்டு தான் இருக்காங்க. நான் உண்மையாலுமே ரொம்ப பெருமைப்படுறேன். உண்மையாலுமே இப்போ இந்த 4 வருஷம் என் கணவர் இல்லை அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி நான் வந்து சுயமாக என்னுடைய காலில் நான் நிற்க போகிறேன் அப்படின்னும் போது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக அவர்களோட இணைந்து டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் பயிற்சி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய பெண்களை கண்டறிஞ்சு அவர்களுக்கான சுய தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லி வடசென்னையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, வேலையில்லா இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களையும் வேலை வாய்ப்பிற்குள் வர வைக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவர்களுக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தூய்மை பணியாளர்களுடைய பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து அந்த விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டங்களை கட்டமைச்சு இன்னைக்கு இந்த இளைஞர்களுக்கான வேலை அப்படின்றது தமிழ்நாடு அரசாங்கத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்து கொண்டதற்கு உங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி.